ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன கன்னடா அப்படிங்கிற இந்திய வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரீஸில் பர்மிஷ் வர்மா, அருணதாய் சிங் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவங்க சந்தன் அரோரா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட சீரிஸ். இது 1990s கனடாவில் நிறைய இந்தியன்ஸ் அதுவும் குறிப்பாக பஞ்சாபிஸ் போய் செட்டில் ஆனாங்க. குறிப்பாக வான்கோவர்ல. அதுல நிறைய பேர் இல்லீகல் இமிகிரண்டா தான் போயிருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் ரேசிசம்னால பல விஷயங்கள்ல டார்ச்சர் பண்றாங்க. குறிப்பா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பர்மிஷ் வர்மா தான் இந்த சீரிஸோட ஹீரோ. அவர் ஒரு பஞ்சாபி ராப் சிங்கர் ஆகிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே அவருக்கு புல்லிங் இருக்குது மற்ற பசங்க கிட்ட இருந்து. ஆனாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி காலேஜுக்கு ஒரு ராப் சிங்கரா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது காலேஜ்ல எதிர்பாராத விதமா அவர் மேல ட்ரக் கேஸ் ஒன்னு ஃபைல் ஆகுது. ஸோ அங்க இருந்து தான் அவரோட வாழ்க்கையை சேஞ்ச் ஆகுது. ஸோ அங்கிருந்து வெளியே அவரு காசுக்காக அவரும் அந்த ட்ரக் மாஃபியாக்குள்ள உள்ள இறங்குறாரு. அதோட ஹெட்டான அருணதய் சிங்கோட சேர்றாரு. அதுல இருந்து அவர் லைஃபே மாறுது. அது எப்படி மாறுது, என்ன ஆகுது, அவரு கடைசி என்ன நடந்தது, அவர் நினைச்ச மாதிரி ராப் சிங்கர் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவ் தோன்றது 1990s கனடா அண்ட் வான்கோவர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு ஒரு இமேஜினரியாவே நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியது சினிமோட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் காஸ்டியூம் டிசைனர். இவங்க 3 பேருமே அவங்க பார்ட்ட பெஸ்டா பண்ணதுனால நமக்கு ஒரு 90s ஃபீலே கொடுக்குது. அதே மாதிரி ரீசெண்டா கூட வான்கோவர்ல ஒரு சில இஷ்யூஸ் நடந்தது. அதோட பேஸே இவங்க சொன்ன கதையோட ஆரம்பமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து பிரசன்ட் பண்ணதே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அந்த பாட்டை டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்மிஷ் வர்மா அண்ட் அருணதாய் சிங், முகமது சீஷான் இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பணம் அண்ட் புல்லியிங் அண்ட் ரேசிசம் இதெல்லாமே ஒரு கண்ட்ரியில் ஒருத்தனுக்கு நடந்தது அப்படின்னா அவனோட வாழ்க்கை பாதை எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கிராஜுவலா நீட்டா காட்டியிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் அப்படிங்கறதுனால உண்மையா நடந்த சம்பவத்தோட ஃபுட்டேஜ் எல்லாமே இந்த சீரீஸ்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃபிளாட்டான ஒரு சீரீஸா தான் போகும். அதே மாதிரி லவ் போர்ஷன் ஒன்று வருது, அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இல்லை, கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. மொத்தத்தில் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி டேரக்டர் ஒரு போல்டான சப்ஜெக்ட் எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லேயே இந்த கண்ட்ரியில் போயிட்டு நம்ம ஆட்கள் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நல்லாவே இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் டைம் கிடைச்சதுன்னா கட்டாயம் பாருங்க. இந்த சீரிஸ் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.